எல்லோருக்கும் அன்பான வணக்கம். என் பேர் சுந்தர். இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் யாருமே குடி வராத ஒரு வீட்டுக்கு ஒரு குடும்பம் வந்து சேர்றாங்க. இப்போ அந்த வீட்டுக்கு பக்கத்துல இருக்க வீட்டுல இருந்து கவனிக்கிறாங்க. ஓ, ரொம்ப நாள் ஆச்சு அங்க யாரும் வந்து இப்ப வேற புதுசா வந்திருக்காங்க போல அப்படின்னு சொல்லி இவங்க கவனிச்சுட்டே இருக்கும் போத இவங்க வீட்டுக்கு ஜன்னல் பக்கத்துல வந்துட்டு அந்த வீட்டுல என்ன பண்றாங்க, கொடி கயிறு கட்டுறாங்க. எதுக்கு? துணியை காய போடுறதுக்கு. இந்த அம்மா பாக்குறாங்க, ஏன்னா நம்ம வீட்டு ஜன்னல் பக்கத்துல வராங்களே, சரி பக்கத்துல வராங்க, நம்ம இதை தொடாம இருந்தா சரி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. இப்ப அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் இப்படி திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா அந்த கொடியில துணியெல்லாம் காய போட்டுருக்கு. ஆனா என்ன ஒரு விஷயம் உங்களுக்கு புரியலன்னு பாத்தீங்கன்னா, அந்த துணி எல்லாம் அழுக்கா இருக்கு. இவங்க ஹஸ்பண்ட சொல்றாங்க, ஏங்க அந்த பக்கத்து வீட்டுல புதுசா ஆள் வந்திருக்காங்க இல்லையா, அவங்கள பாத்தீங்களா எப்படி துவைச்சு போட்டிருக்காங்க, ஒரே அழுக்கா துவைச்சு போட்டிருக்காங்க. எதுக்கு இப்படிலாம் பண்ணும்? யாருங்க அழுக்கா துணியை துவைச்சு போடுவா? அதுவும் பாருங்க எவ்வளவு அழுக்கா இருக்கு. அந்த லேடியோட ஹஸ்பண்ட் அவரது வேலை செஞ்சுட்டு இருக்கான். ஓகேமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்காரு. இப்ப 2வது நாள் ஆயிடுச்சு. 2வது நாள் அந்த வீட்டை திருப்பி பாக்குறாங்க. திருப்பி பார்த்தா அவங்க திருப்பியும் அதே ஷாக், அதே ஆச்சரியம், அதிர்ச்சி. என்னடா இது, துணியை துவைக்க சொன்னா இப்படி அழுக்கான துணியா போட்டிருக்காங்க, ஏதோ பிரச்சனை அவங்களுக்கு. என்னங்க அவங்க பாருங்க, திருப்பி அழுக்கா துணி தான் போட்டிருக்காங்க. இப்போ அவங்க கணவனும் கவனிக்கிறார். ஆமாமா, என்ன இது அழுக்காதான் போட்டிருக்காங்க, நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணுங்க, ஏதோ சரியில்லை அவங்க வீட்டை, இதெல்லாம் திருப்பி திருப்பி அழுக்கான துணியை துவைச்சு போடுவாங்களா, நம்ம ரொம்ப பார்த்து இருக்கணும் அப்படின்னு அந்த லேடி சொல்றாங்க. உடனே ஹஸ்பண்ட் பாக்குறாரு, அப்படின்னு தலையாட்டிட்டு போயிடுறாரு. இப்ப திருப்பி 3வது நாள் ஆகுது. 3வது நாள் அந்த லேடி திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா அப்படியே துணியெல்லாம் சுத்தமா அழகா துவைச்சு போட்டிருக்கு. உடனே சொல்றாங்க, என்னங்க நான் கூட அவங்க ஏதோ பிரச்சனைன்னு நினைச்சிட்டேன், ஆனா இன்னைக்கு பாருங்க எவ்வளவு கிளீனா துவைச்சு போட்டிருக்காங்க. இதையே நேத்தும் பண்ண வேண்டியது தானே, ஏன் பண்ணல அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அவர் சொல்றாரு, ஏமா நான் என்ன பண்ண, நீ வரதுக்கு முன்னாடி நம்ம ஜன்னல் கண்ணாடி நல்லா தொடச்சமா, அழுக்கு அவங்க துணியில இல்ல, நம்ம ஜன்னல் கண்ணாடியில் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த கதையில இருந்து என்ன சொல்ல வரன்றது நமக்கு புரியும் நினைக்கிறேன். நம்ம சில நேரத்துல நினைச்சுக்கிறோம் மத்தவங்க தான் தப்பு, நம்ம ஒரு கண்ணோட்டத்துல பாக்குறோம், ஆனா பாத்தீங்கன்னா அதுக்கு இன்னொரு கண்ணோட்டமும் இருக்கும் அப்படின்றத மறந்துடுறோம். தப்பு பாத்தீங்கன்னா நம்ம மேலேயும் இருக்கணும்னு அவசியம் இல்லை, அவங்க மேலேயும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்துட்டு ஒரு விஷயத்த வேற மாதிரி காமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால அடுத்த தடவை ஒரு விஷயத்த நீங்க பார்க்கும்போது அது நெகட்டிவா ஒரு விஷயம் படும்போது அதுக்கு வேற ஏதாவது கண்ணோட்டம் இருக்குமோ, அது வேற எப்படியாவது பார்க்க முடியுமோ அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்படி பண்ண ஆரம்பிச்சாலே உங்க பொறுமை அதிகரிக்கும். மத்தவங்க கிட்ட இன்னும் அதிக இரக்கத்தோடு பழக ஆரம்பிப்போம். எவ்வளவு இரக்கத்தோட பழக ஆரம்பிக்கிறோமோ அவ்வளவு அன்பு நம்ம மனசுல அதிகரிச்சுட்டே இருக்கும். என்றும் வெல்வோம் அன்புடன்.